நிதி வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அருகே சமீபத்தில் நடைபெற்ற இந்த இரட்டை கொலை விவகாரத்தின் அடிப்படையில் தபால் ஓட்டு போட மறுத்த முதியவர்களால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஏமாற்றத்துடன் பெட்டியை தூக்கி கொண்டு திரும்பிய தேர்தல் அலுவலர்கள் வெளியேறிய சம்பவமும் மிகப்பெரிய பரபரப்பையும் அதிர்ச்சியையும் இப்பகுதியில் ஏற்படுத்தி இருக்கிறது என்றே குறிப்பிட வேண்டும். இது குறித்த விவரங்களை பார்த்தபோது ரித்தி, திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அருகே இரட்டை கொலை விவகாரத்தில் நீதி கேட்டு பொதுமக்கள் சட்டமன்ற தேர்தலை புறக்கணித்துள்ளனர். இதனால் முதியவர்கள் தபால் ஓட்டு போட மறுத்ததால் அன்னபாக்கியம் என்ற மூதாட்டி 85 வயது மூதாட்டி ஓட்டு போட மறுத்ததால் தேர்தல் அலுவலர்கள் வாக்குப்பதிவு பெட்டியை எடுத்துக்கொண்டு ஏமாற்றத்துடன் திரும்பிய சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அருகே பெரும்பத்து கிராமத்தில் கடந்த மாதம் 2ஆம் தேதி மோட்டார் சைக்கிள்களில் வந்த மர்ம நபர்கள் திடீரென்று டீ கடையில் நின்றவர்கள் மீது பெட்ரோல் கொண்டு வீசினர். மேலும் அங்கிருந்தவர்களை அரிவாளால் சரமாரியாக வெட்டிய சம்பவமும் அரங்கேறியது. இதில் 2 பேர் இறந்தனர், 5 பேர் படுகாயமடைந்தனர். பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த இரட்டை கொலை சம்பவம் குறித்து நாங்குநேரி போலீசார் வழக்கு பதிவு செய்து சிலரை கைது செய்தனர். இந்த கொடூர சம்பவத்தில் படுகாயமடைந்த நெல்சன் உள்ளிட்டவர்கள் இன்னமும் நடமாட முடியாதவாறு பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே பொதுமக்கள் மீது நிகழ்த்தப்பட்ட கொடூர தாக்குதல் சம்பவத்திற்கு நீதி கேட்டும் மாவட்ட கலெக்டர் நேரில் வந்து ஆறுதல் கூறி கொடூர சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவிக்க வேண்டும், இந்த சம்பவத்தின் பின்புலத்தில் இருந்த அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி பெரும்பத்து கிராம மக்கள் வருகிற சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளனர். அதன்படி அப்பகுதியில் தேர்தல் புறக்கணிப்பு பேனர் வைத்து கருப்பு கொடியும் கட்டியுள்ளனர். பின்னர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அவர்களிடம் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிவடைந்தது. இதனை அறிந்த போலீசார் பெரும்பத்து கிராமத்திற்கு சென்று பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். எனினும் பொதுமக்கள் தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தை இன்னமும் கைவிடவில்லை. அரசியல் கட்சிகள் எவரும் அந்த கிராமத்திற்கு சென்று வாக்கு கேட்க முடியாத நிலைமையே தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்த நிலையில் திருநெல்வேலி மாவட்டம் தமிழகம் முழுவதுமே 85 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தபால் வாக்குப்பதிவு கடந்த 3 நாட்களாக நடைபெற்று வருகிறது. அதன்படி முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகளின் இல்லங்களுக்கே தேர்தல் அலுவலர்கள் போலீஸ் பாதுகாப்புடன் ஓட்டுப்பெட்டியை எடுத்துச் சென்று வாக்களிக்க ஏற்பாடு செய்தனர். அதன்படி நேற்று பெரும்பத்து கிராமத்தில் 85 வயதுக்கு மேற்பட்ட அன்னபாக்கியம் மற்றும் 4 முதியவர்களிடம் தபால் வாக்குப்பதிவு செய்யும் வகையில் ஓட்டுப்பெட்டியுடன் சென்றனர். ஆனால் அங்கிருந்த முதியவர்கள், குறிப்பாக இந்த மூதாட்டி ஊர் கட்டுப்பாடு, ஊர் எடுத்த முடிவின்படி தேர்தலை புறக்கணிப்பதாக கூறியிருப்பதால் தபால் ஓட்டு போட மறுத்து அலுவலர்களை வெறும் ஓட்டுப்பெட்டியுடன் திருப்பி அனுப்பினார். இந்த சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பினை ஏற்படுத்தி உள்ளது. திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம் கடும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையிலும் தேர்தல் புறக்கணிப்பில் ஒற்றுமையாக பெரும்பத்து மக்கள் தொடர்ந்து இருந்து வருகின்றனர். இது தவிர திருநெல்வேலி மாவட்டத்தில் நடைபெற்ற தபால் வாக்குப்பதிவில் மாவட்டம் முழுவதும் மொத்தம் 6027 பேர் தபால் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். இதில் 5722 பேர் தங்களது வாக்குகளை பதிவு செய்துள்ளனர். சுமார் 95% வாக்குப்பதிவு நடந்துள்ளது. எது எப்படி இருந்தாலும் முதியவர்கள் ஊர் கட்டுப்பாடு அடிப்படையில் தேர்தலை புறக்கணிப்பதாக கூறிய சம்பவம் திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் மிகப்பெரிய பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. நிதி, எது நடக்கும் அந்த அளவு கூட நம்ம சேர முடியும். உங்க பேர் என்னவா? உங்க பேர் என்ன? ஊரோட எங்க ஊர்ல எது நடக்கும் அந்த அளவு கூட நம்ம சேர முடியும். உங்க பேர் என்னவா? உங்க பேர் என்ன? அண்ணன் பாக்கியம்.